வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதிமுக புதிய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜு கொடுப்போம், குளிர்சாதன பெட்டி வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். எது டிபேட் ஆகிருக்கு தெரியுமா? பட்டியலின மக்கள் விருப்பத்தின் பேரில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும்போது ஏற்கனவே அவர்கள் பெற்று வந்த உரிமைகள், சலுகைகள் மறுக்கப்படாமல் வழங்கும் வகையில் மத்திய அரசின் கவனத்திற்கு சென்று அதை கொண்டு சென்று அவர்களின் உரிமைகளும் சலுகைகளும் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு பழனிசாமி. அதாவது ஹிந்து மதத்திலிருந்து இப்போது கிறிஸ்டியானிட்டிக்கு யாராவது கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஹிந்து மதத்தில் ஷெட்யூல்டு கேஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனது பிறகும் அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கான அந்த ஸ்டேட்டஸை அப்படியே தொடர வழிவகை செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நேற்று போட்ட வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? ஹிந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதம் இவர்கள் மட்டும்தான் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ண முடியும். இந்த மதங்களில் இருந்து வேறு எந்த மதத்துக்கு மாறினாலும் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை அவங்க உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு நேற்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றே எடப்பாடி பழனிசாமி பட்டியலின மக்கள் விருப்பத்தின் பேரில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும்போது ஏற்கனவே அவர்கள் பெற்று வந்த உரிமைகள், சலுகைகள் மறுக்கப்படாமல் வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது இந்திய அளவில் பாஜகவுடைய ஸ்டாண்டுக்கு எதிரான ஒரு வாக்குறுதி. அதை பாஜகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டே இபிஎஸ் அறிவிச்சிருக்காரு. இபிஎஸ் உடைய இந்த தேர்தல் அறிக்கைக்கு பாஜக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, FCRA அமெண்ட்மெண்ட் பில் 2026 கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது FCRA அப்படின்னா என்ன? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். காங்கிரஸ் பீரியடில் NGO அப்படின்னு சொல்லிட்டு பல NGOக்கள் அமைக்கப்பட்டு ஃபாரின்லேருந்து காசை வாங்கி எஜுகேஷனுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி காசை வாங்கி இங்கே கன்வெர்ட் பண்ணுறது, இல்லீகலாக சில விஷயங்களை பண்ணுறது, இப்படி நிறையா NGOக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். NGOக்கள் எதுக்காக நிதியை வாங்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணும், வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய நிதியை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக FCRA அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க, 2026 அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் படி கவர்மெண்ட் கேன் சீஸ் அசெட்ஸ் ஆஃப் NGOs whose license are suspended or cancelled. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட, கேன்சல் செய்யப்பட்ட NGOக்களுடைய அசெட்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் இனி சீஸ் பண்ண முடியும். சட்டவிரோதமாக ஒரு NGO செயல்பட்டாங்கன்னா அவங்களுடைய அசெட்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் இனி சீஸ் பண்ண முடியும். இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, SP சேகர் இருக்கார்ல, இப்போ திமுகவுக்கு தாவிருக்காரு. அவர் ட்ரெயினில் போயிருப்பார் போல், தேஜஸ் ட்ரெயினில் நான் போனேன். அதில் மூணாவது SP சேகர் இருக்கார்ல, திமுகவுக்கு தாவிருக்காரு. இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. தேஜஸ் ட்ரெயினில் போனேன், மிக மட்டமான கடப்பாரை கொண்டு பிளக்கக்கூடிய இட்லியும் பீக்கவே முடியாத வடையும் கொடுக்கப்பட்டுச்சு எனக்கு. மத்திய அரசின் நிர்வாகத்திற்கு இது ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. திமுகவுக்கு சப்போர்ட்டடாக போயிட்டாரு. அப்போ இது மாதிரி பதிவு போடலைன்னா தான் ஆச்சரியம் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இவ்வளவு பேசக்கூடிய SP சேகர் சில வாரங்களுக்கு முன்பாக கவுண்டம்பாளையம் பகுதியில் மதிய உணவு சாப்பிட்ட பள்ளி மாணவ மாணவிகள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்களே, அதை கண்டித்து ஒரு பதிவு போட்டிருக்கலாமே, போடலை. ஏன்னா திமுகவுக்கு ஜம்ப் பண்ணிட்டாரு. அதனால் ஒருதலை பட்சமாக தான் செய்திகளை போடுவார், பதிவு போடுவார் அப்படின்னு SP சேகரை கலாய்க்கிறாங்க பொதுமக்கள். இது மூணு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை 6 LPG டேங்கர்ஸு கடந்து வர தயாராக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 6 கப்பல்கள் தயாராக இருக்குது LPGயை ஏற்றிக்கிட்டு. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு $2 மில்லியன் சுங்க கட்டணமாக மற்ற நாடுகள் செலுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அதெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்தியா இந்த சுங்க கட்டணத்தை கட்ட தேவையில்லை, $2 மில்லியன் கட்ட தேவையில்லை அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இதுதான் இந்தியாவுடைய டிப்ளமசி அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.